கோர்ட்டுக்கு நம்ம சரவணன், கோமதி வந்து டிவோர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையில் வந்து போகிறாங்க. ஆனால் கோர்ட்டில் வந்து தங்கமயில் வந்து இல்லை இல்லை என்னால் வந்து டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, நான் மாமாவோட தான் சேர்ந்து வாழ்வேன், எங்களை வந்து பிரிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்கவும் வந்து கோர்ட்டில் வந்து 1 மாதம் கழித்து வந்து தள்ளி வச்சுட்டாங்க வாய்தாவை. ஸோ வந்து சரவணனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. இவெல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியலை, எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்றா, தப்பு வந்து நம்ம பக்கம்தான் இருக்கிற மாதிரியே வந்து இவன் வந்து எப்போ பார்த்தாலும் காமிச்சிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கோவத்தில் வந்து போயிடுறாங்க. தங்கமயில் வந்து இதுக்கப்புறமும் வந்து விட போகிறதில்ல. மாமா என்னை வந்து மன்னிச்சிருங்க, நாங்கள் பண்ணது தப்பு தான், அம்மா ஏதோ கல்யாணம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க, என்னை வந்து மன்னிச்சிருங்க, இனிமேல் அப்படிலாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா நீ வந்து கடையில் வந்து அசிங்கப்படுத்தாமல் தயவுசெய்து போ, எதாக இருந்தாலும் நம்ம வந்து கோர்ட்டில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. இது மனவேதனையில் வந்து தங்கமயில் வந்து கடையிலேருந்து கிளம்புறாங்க. அப்படியே அவங்க வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி தெரியல. உடனே வந்து பாண்டியன் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து அத்தை அத்தைன்னு கூப்பிடவும் கோமதி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி வராங்க. உனக்கு எவ்வளோ சொன்னாலும் அறிவே வராதா, நீ ஏன்டி எப்போ பார்த்தாலும் எங்களை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டுறாங்க. அதான் எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு சொல்கிறோம்ல, நீ ஏன் எங்களை போட்டு உயிரை வாங்குற, டார்ச்சர் பண்ணுற, முதல்ல போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே செந்தில் வந்து மீனாட்ட வந்து சொல்கிறாங்க, கோர்ட்டில் வந்து இந்த மாதிரியெல்லாம் நடந்துருச்சு, தங்கமயில் வந்து டிவோர்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு. மீனா வந்து அது வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை, இதில் வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அவங்க சரவணன் மாமா வந்து பார்த்துக்குருவாங்க, நம்ம வந்து இதில் வந்து எதுவுமே தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாங்க.